தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் வந்து பார்சல் அனுப்புறீங்க? ஆனா 9 ஊட்டி வாங்கிருக்காருண்ணா. ஒரு 9 ஊட்டி வாங்கியிருக்காங்க. நம்ம நேத்து ஒரு 3 ஊட்டி வந்து வாங்கிட்டு போனாருண்ணா. அங்க ஊருக்கே வந்துட்டாரா? இல்ல ஊருக்கு இல்ல, வேலூர், பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர் வந்தீங்களா? சரி சரி. இது வந்து என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கீங்க ஒவ்வொன்றும்? ஆனா ஜோடி 10,000 சொன்னா 10 ரூபாயில கொடுத்துருக்கேண்ணா. 10 ரூபா ரேஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. சரி சரி. அவரு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாரா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாருண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாரு. ஆமா. சரி ஓகே. அவரே சபை கொஞ்சம் பேசி. வணக்கம். வணக்கண்ணா. சேலம் மல்லூர். மல்லூர் வேலூர்ல வாங்கியிருக்கேன். குட்டி நல்லா நீட்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா அனுசரிச்சு தான் கொடுக்குறாப்ல. இல்ல இவர்கிட்ட தான் யூடியூப் பார்த்தா இவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் ஃபோன் பண்ணிமா பேசிதான் வாங்கினேன். ஆமா, யூடியூப் மூலியம். ஏற்கனவே வச்சிருக்கேன். இல்ல இல்ல அதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி குட்டி வாங்கி வளர்க்கனாதான் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா ஆடு 30,000 40,000 சொல்றாங்க. அதனால அது வாங்கி இன்னும் அதுவும் இல்லாம ஆடு 30,000 போட்டு வாங்கி அது அந்த கிளைமேட்டுக்கு அதுவும் இல்லாம கிளைமேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இதுனா குழந்தைகளை மட்டும் வளர்த்தரலாம். முதல்ல கொண்டு போய் நம்ம இருக்கிற இடம் தெரியும், மேய்ச்சலுக்கு எல்லாம் இப்ப மறுபடியும் இங்கே வந்து சேர்ந்துரும். இப்ப 30,000 போட்டு வாங்கி அப்படி எப்படி வளர்த்துனாங்க சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அது போயிரும்ல, வேணா போயிரும்ல. சிரமம் தான். பழகிடும். இல்ல இல்ல, இது பொட்டை குட்டி தான் அதிகம் எடுத்திருக்கேன். கெடா குட்டி 2-3 தான் இருக்கு. வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு தான் அவர் பண்ணைக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. நம்ம வாட்ஸ்அப் வச்சிருக்கோம் நாமக்கல்ல. ஆமா, இது வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்கோங்க. இது நம்மளுக்கு இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க இதை பாத்துக்கோம். தோட்டம் இருக்கு பாத்து. சக்தி. ஐயா பேரு மாரியப்பன். அவருதான் இந்த பண்ணைய ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமா, செட்டு போட்டு ரெடி பண்ணி.